ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் கிங் ஆஃப் த வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 3.7 ஃபஸ்ட்டு கணக்கில் 4வது கணக்கு தான். ஃபஸ்ட்டு 2 கணக்கும் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், 3வது கணக்கு தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போ 4வது கணக்கு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம இந்த கணக்கை பார்க்கலாம். நமக்கு வந்து 4வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18z ப்ளஸ் 14z² ப்ளஸ் 24z³ ப்ளஸ் 18 கொடுத்துருக்குறாங்க. வாய்ப்பாடு வந்து 3 + 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி எழுதுறேன்னு சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம ஒரு ஆர்டராகவே கொடுக்கல. ஃபஸ்ட்டு z³, அடுத்து z², அடுத்து z, அடுத்து தான் நமக்கு மாறிலி உறுப்பு கொடுக்கணும். ஆனால் அவங்க கொடுக்கல, அதனால் நம்ம இப்படி மாறிலி நம்ம வந்து ஒரு ஆர்டர் வைஸாக எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 24z³ ப்ளஸ் 14z² மைனஸ் 18z ப்ளஸ் 18 இப்படி தான் எழுதிக்கணும். இதை வச்சு நம்ம இந்த 3 + 4ஆல் நம்ம வந்து வகுக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், 24z³ இதை தான் வகுக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை நம்ம இந்த கட்டத்தில் எழுதிடலாம். 24z³ ப்ளஸ் 14z² மைனஸ் 18z ப்ளஸ் 18 பாருங்கள், இதை எழுதிக்கலாம். வாய்ப்பாடு 3 + 4 3z வருங்க. 3z + 4 நம்ம இந்த கார்னரில் எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், 24z³ இதை வந்து நம்ம 3z வகுக்கலாம். வாங்க இங்கிட்டு போடுறேன் பாருங்கள், கரெக்டாக அது நேராக தான் நம்ம போடணும். 24z³ பை 3z. இங்கே ஒரு இசட்டுக்கு இங்கே 3z இருக்குது. அதில் 3zல 1 போச்சுன்னா மிச்சம் 2z இருக்கும். ஈக்குவல் டு 24z. சாரி, இங்கே பாருங்கள், 1 3 3 8 3 24. அப்போ 8z². அது வந்து நம்ம 3z + 4ஆல் பெருக்கணும். பெருக்குங்க. 8 3 24z. இங்கே 2z இருக்குது, இங்கே ஒரு z, மொத்தம் சேர்த்தா மொத்தம் 3z ப்ளஸ் 8 4 32z. இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே z² தான் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே போட்டுடலாம். ஏன்னா நமக்கு இங்கே z கொடுக்கல, அதனால் அப்படியே போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், நமக்கு 8z² கிடச்சிச்சில்ல. இதை வந்து நம்ம இங்கே மேலே இங்கே பாருங்கள், இங்கே எழுதிக்கணும் 8z². இப்போ இங்கே வந்து 24z³ ப்ளஸ் 32z² கிடச்சிச்சில்ல, அதை வந்து நம்ம இங்கே எழுதிக்கணும். எழுதிக்கங்க, 24z³ ப்ளஸ் 32z². இப்போ பாருங்கள், குறியெல்லாம் மாற்றிக்காங்க. ப்ளஸ் இருக்கிறனால நம்ம மைனஸ் போட்டிருக்கோம், இங்கே ப்ளஸ் இருக்கிறனால மைனஸ், ரெண்டையும் கழிக்கிறனால இந்த கார்னரில் ஒரு மைனஸ். இப்போ பாருங்கள், இது ரெண்டும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ இது ரெண்டும் அடிச்சிடலாம், கேன்சல் ஆயிரும். அடுத்து பாருங்கள், 32ல் 14 போச்சு அப்படின்னா 18z² வரும். இதுக்கு இங்கே பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், நமக்கு வந்து மைனஸ் தான் கிடைக்கும். அடுத்து இந்த மைனஸ் 18x அப்படியே இறக்கிக்கலாம். மைனஸ் 18z. இப்போ பாருங்கள், மைனஸ் 18z² 3z நம்ம அடிக்கலாம், வகுக்க போகிறோம். மைனஸ் 18z² பை 3z. இங்கே ஒரு z இருக்குது, இங்கே 2z இருக்குது. 2zல ஒரு z போச்சுன்னா மிச்சம் 1. ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், 1 3 3 6 3 18. அப்போ -6z. இந்த -6z வந்து நம்ம இங்கே மேலே இந்த கார்னரில் எழுதிக்கலாம். -6z. இப்போ பாருங்கள், -6zோட 3z + 4 வந்து நம்ம பெருக்கணும். 6 3 18 -18 2z இருக்கிறதுனால z² ப்ளஸ் 6 4 24. பாருங்கள், 6 4 24. அப்போ மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -24. இங்கே ஒரு z தான் இருக்குது, இங்கே z இல்லாதனால ஒரே ஒரு z போட்டிருக்கிறேன். அடுத்து இப்போ பாருங்கள், இந்த 6z நம்ம மேலே எழுதிட்டோம். அடுத்து நமக்கு இந்த ஆன்சர் வந்து இங்கே எழுதணும். பாருங்கள் எப்படி எழுதுறேன்னு. -18z² மைனஸ் 24z. இப்போ பாருங்கள், இதை ரெண்டையும் குறியை நம்ம மாற்றிக்கலாம். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ்ன்னு மாற்றிக்கங்க. அடுத்து இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ன்னு மாற்றிக்கங்க. கார்னரில் ஒரு மைனஸ், ஏன்னா வகுக்கிறதுனால. இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் தான். இப்போ இது ரெண்டையும் கேன்சல் ஆகிடும். அடுத்து 24ல் 18 போச்சுன்னா 6z ப்ளஸ் 18. இந்த இங்கே பாருங்கள், மேலே இருக்க 18 அப்படியே கீழே இறக்கியிருக்கிறேன். இப்போ இந்த 6z வந்து நம்ம 3z என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வகுக்க போகிறோம். 6z பை 3z. இந்த ஒரு z இந்த ஒரு z கேன்சல் ஆயிரும். 1 3 3 3 6 ஈக்குவல் டு 2. நமக்கு இந்த 2 கிடச்சிருக்குல்ல, இந்த 2 வந்து இந்த மேலே போடணும், ப்ளஸ் 2. இப்போ பாருங்கள், இந்த 2ஆல் 3z ப்ளஸ் 4 நம்ம வந்து பெருக்கணும். 3 6 6z ப்ளஸ்
4 8. இப்போ பாருங்கள் 6z + 8 கிடச்சிருக்கு. அதை இங்கே எழுதுங்க 6z + 8. இப்போ குறியை மாற்றிக்கலாம். ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ், ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ். இங்கே ஒரு இப்போ குறியை மாற்றியாச்சு. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான். அப்போ நம்ம ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள் 18ல் 8 போச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள், மிச்சம் 10 தான் கிடைக்கும். இப்போ பாருங்கள் நான் சொல்கிறேன், ஈவு வந்து நமக்கு இதுதான் ஈவு. ஈவு வந்து 8z² - 6z + 2 தான் ஈவு. மீதி வந்து நமக்கு பாருங்கள் 10 கிடச்சிச்சில்ல, அதான் நமக்கு வந்து மீதி. இப்போ பாருங்கள் நாங்கள் எடுத்து எழுதுகிறேன். ஈவு ஈக்குவல் மீதி ஈவு வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குது, 8z² - 6z + 2. இதான் நமக்கு வந்து ஈவு. மீதி வந்து 10. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சிருச்சு. அடுத்த கணக்கில் 2வது கணக்கு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 2வது கணக்கு நமக்கு கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, செவ்வகத்தின் பரப்பு x² + 7x + 12 அதன் அகலம் x + 3 எனில் அதன் நீளம் காண்க. இதை தான் கொடுத்துருக்காங்க. வாங்க இது இப்போ எப்படி எழுதுனதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம செவ்வகத்தின் நீளம் எழுதிக்கலாம். செவ்வகத்தின் நீளம் நமக்கு வந்து தெரியாது, அதனால் கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம். அடுத்து செவ்வகத்தின் அகலம்னு எழுதிக்கலாம். செவ்வகத்தின் அகலம் வந்து நமக்கு தெரியும் x + 3. அடுத்து செவ்வகத்தின் பரப்பளவு. அதுவும் நமக்கு தெரியும். வாங்க செவ்வகத்தின் பரப்பளவு நம்ம எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், செவ்வகத்தின் பரப்பளவு வந்து நமக்கு என்னன்னா x² + 7x + 12. இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, பரப்பளவு ஃபார்முலா இருக்குல்ல, பரப்பளவு ஈக்குவல் நீளம் இன்ட்டு அகலம் அப்படின்னு இருக்கா. இதை வந்து நம்ம நீளம் இன்ட்டு அகலத்தை இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். நீளம் இன்ட்டு அகலம் ஈக்குவல் பரப்பளவு. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து நீளம் இன்ட்டு அகலத்தை மட்டும் எழுதிக்கலாம். பரப்பளவு வந்து நமக்கு தெரியும் x² + 7x + 12. இதுதான் நமக்கு வந்து பரப்பளவு. இப்போ பாருங்கள், நீளத்தை மட்டும் இங்கிட்ட வச்சுக்கலாம். நீளம் மட்டும் இங்கிட்ட வச்சா பரப்பளவு இங்கிட்ட தான் இருக்கும். +12 அகலம் இங்கிட்ட வந்துடும் அகலம். இப்போ பாருங்கள், நீளம் இங்கிட்ட இருக்கட்டும் x² + 7x + 12. நமக்கு அகலமும் தெரியும். அகலம் வந்து x + 3. இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை பிரித்து எழுதிக்கலாம். எப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நமக்கு வந்து இங்கே x² கொடுத்துருக்குறாங்களா நீளத்தில். நமக்கு வந்து பரப்பளவில் x² கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு ஒரு x போட்டுக்கலாம். 4 3 12. அதனால் x + 4 x + 3 x + 3. இப்போ பாருங்கள், நமக்கு அடிக்கலாம். எப்படின்னா x 2x இருக்கிறதுனால x². அடுத்து 4 3 12 வந்துருச்சு. இப்போ பாருங்கள், 4ஐயும் 3ஐயும் கூட்டினா 7 ஒரு x நடுவில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த x + 3ஐயும் x + 3ஐயும் நம்ம அடிச்சிடலாம். மிச்சம் நமக்கு x + 4 இருக்கும். அப்போ நீளம் ஈக்குவல் x + 4 தான் நமக்கு நீளம். அவ்வளோதான், அந்த கணக்கு முடிஞ்சிருச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து 3வது கணக்குக்கு அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.